ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு மீனவர் புயலில் சிக்கிய போது ஒரு பச்சை நிற பாறை அவரின் உயிரை காப்பாற்றியது. அந்த பாறையின் தெய்வீக தன்மையை உணர்ந்த மீனவர் அதை எடுத்து வந்து தனது வீட்டின் வாசல் படியில் வைத்தார். சில நாள்கள் கழித்து பாறையின் கடல் பாசி மறைந்து அது பளபளவென மின்னியது. அதை கண்ட மீனவர் பாண்டிய மன்னரிடம் அதை கொடுத்தார். அதன் மதிப்பையும் சிறப்பையும் உணர்ந்த மன்னர் அதிக பொற்காசுகளை பரிசாக அளித்தார். அந்த அரிய கல்லை உத்திரகோசமங்கையில் நடராஜரின் சிலையாக வடிக்க மன்னர் முடிவு செய்தார். அதற்கான சிற்பியை தேடிய போது யாரும் கிடைக்கவில்லை. இதனால் வருந்திய மன்னர் மங்களேஸ்வரர் சந்நிதியில் வேண்டினார். அப்போது சண்முக வடிவேலர் என்ற சிற்பி முன் வந்து பரதநாட்டிய கலை நுட்பங்களுடன் மனித நரம்புகள் போல தத்ரூபமாக ஆடும் கோலத்தில் அந்த மரகத நடராஜர் சிலையை உருவாக்கினார். இன்றும் அந்த சிலை கம்பீரமாக நிற்கிறது. மரகத நடராஜரின் இந்த ஐதீக கதை பற்றி உங்கள் கருத்து என்ன? Download ShareChat.